அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 38 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸில் பிரின்சஸ் கட் போட்டு போட் நெக் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து பார்த்தோம். இன்றைக்கி அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் வந்து எடுத்துக்கலாம். பேக்கில் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். இது வந்து பேக் ஓப்பன் அப்படிங்கிறதுனால பேக்கில் வந்து இதை நம்ம ரெண்டாவே வந்து கட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் பீஸ் வந்து நான் தனித்தனி பீஸாக 2 பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதே மாதிரி லைனிங்கையும் 2 பீஸாக பிரித்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் சென்டர் பகுதியில் வந்து நம்ம ஹூக் பட்டியும் வி பட்டியும் வச்சு நம்ம தைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே மெயின் கிளாத்தை போட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்கு வந்து கழுத்து பீஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ண போகிறதில்ல. நெக்கு வந்து நான் அப்படியே வந்து அடித்து வந்து நான் திருப்பிக்கிறேன். இப்போது ரைட் சைடு ராங் சைடு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடித்து திருப்புறது அப்படிங்கிறப்போ அடித்து திருப்பும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் சைடு மேலே லைனிங்கை வச்சுட்டு நம்ம நெக்கை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டு நம்ம உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ரைட் சைடு வந்து மேலே வந்துடும். சரிங்களா? இப்போது நான் ரைட் சைடு மேலே லைனிங்கை வச்சு ஒரு 1/4 இன்ச்சில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம சிசர் நாச் வந்து போடணும். எப்பயுமே வளைவாக இருக்கிற இடங்கள் எல்லாம் நம்ம சிசர் நாச் போட்டு திருப்பும்போது தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அப்படியே நெகத்தில் ஒரு தடவை கீறி விட்டிங்கன்னா உங்களுக்கு படிஞ்சு நின்றுக்கும். அதுக்கப்புறமா அந்த லைனிங் கிளாத்து மேலேயே நம்ம ஒரு படிமான தையல் வந்து போடலாம். இந்த தையல் போட்டுட்டு நீங்கள் அப்படியே உள்ள லைனிங் பக்கம் திருப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா லைனிங் வந்து உள்ளே போயிடும். மேலே வந்து நமக்கு மெயின் கிளாத் வந்து வந்துடும். இப்போ அதுலேயே எஜ்ஜிலேயே வந்து நம்ம ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி எஜ்ஜில் தையல் போடும்போது லைனிங் கிளாத் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே கண்டினியூஸாக நம்ம சுற்றிலும் வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து எப்போவுமே நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இடைவெளியில் தான் நம்ம வந்து போடணும். அதே மாதிரி லைனிங்கும் மெயின் கிளாத்தும் வச்சு அட்டாச் பண்ணும்போது எந்த சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்து நீங்கள் எடுத்து விட்டு ஸ்டிச் வந்து போடணும். இப்போ நம்ம சுற்றிலும் தையல் போட்டதுக்கு பின்னாடி நமக்கு லைனிங் கிளாத்து தான் நம்ம ரெடி அளவில் வந்து கட் பண்ணியிருந்தோம். அதனால் அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மெயின் கிளாத்துக்கு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த பீஸ் வந்து நமக்கு தேவையில்லாது நம்ம லைனிங் அளவுக்கு எல்லா பக்கமும் கட் பண்ணி விட்டுட்டு சிசர் நாச் வந்து எந்த இடத்துல எல்லாம் நம்ம லைனிங்கில் போட்டிருந்தோமோ அதெல்லாம் சேர்த்து வச்சு மெயின் கிளாத்தோட சேர்த்து நம்ம நாச் வந்து போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம இன்னொரு பீஸ்லேயும் சேம் இதே மாதிரியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பேக் ஓப்பன் அப்படிங்கிறதுனால பேக்கில் வந்து நமக்கு 2 பீஸ் வந்து வந்திருக்கு. இதுவே ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் வைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம பேக்கில் ஒரே பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு முந்தின பீஸ் வந்து எப்படி ரெடி பண்ணமோ சேம் அதே மெத்தடில் நம்ம இதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயுமே வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு சுற்றிலும் தையல் போட்டுட்டு எக்ஸஸாக உள்ள கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் நாச்சஸ் எல்லாமே மெயின் கிளாத்தோட சேர்த்து வந்து போட்டு விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கில் மட்டும்தான் போட்டிருந்தோம். இப்போ இந்த 2 பீஸையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் சென்டரில் வந்து ஏதாவது டிசைன்ஸ் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏதாவது ரவுண்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு ஷேப்பில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தனியாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு ஓப்பன் எதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து வி பட்டியும் ஹூக் பட்டியும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு பேக்கில் வேணும் ஓப்பன் வேணும்னாலும் வேண்டாம்னாலும் நீங்கள் இதே அளவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம ஃப்ரண்ட் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்லேயுமே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரண்ட்டு நெக்கு மட்டும் நம்ம அடித்து வந்து நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து பிரின்சஸ் கட் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து உள்ளுக்கு வந்து பிசுறு தெரியாமல் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தொடர்ந்து வந்து பாருங்கள். இப்போ நெக்கு வந்து நம்ம சேம் தான். நம்ம பேக்கில் எப்படி நம்ம அடித்து திருப்பினோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயே நம்ம வந்து அடித்து திருப்பிட்டு
தையல் வந்து போட்டுக்கலாம். சுற்றிலும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ 1/4 இன்ச் இடைவெளியில் நான் வந்து தையல் வந்து நான் போடுறேன். அப்படியே நம்ம சிசர் நாச்சு போட்டு பேக்கில் வந்து திருப்பி மேல் தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிசர் நாச்சு எல்லாம் போட்டுட்டோம். இப்போ இந்த இதை அப்படியே நீங்கள் லைனிங்கை மட்டும் திருப்பி விட்டு இந்த மாதிரி நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிஞ்சு வந்து நிற்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு படிமான தையல் வந்து போட்டுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி படிமான தையல் போடும்போது உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பிசுறு பகுதி வந்து லைனிங் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு நெக்குமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் சுற்றிலும் வந்து அப்படியே தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் லைனிங் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் உள்பக்கமாகவே வச்சு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. அது வெளியில் தெரிஞ்சது அப்படின்னா அது நல்லா இருக்காது. இப்போ சுற்றிலும் வந்து நம்ம தையல் வந்து போட்டு எடுத்துடலாம். சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம அந்த லைனிங்க்கு வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்குது இல்லையா, அதையும் வந்து நம்ம என்ன செய்யலாம், கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து சென்டர் பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ சைடில் வந்து நம்ம 2வது பார்ட் வந்து கட் பண்ணோம் இல்லையா பிரின்சஸ் கட்டில், அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம எக்ஸஸாக கிளாத் விட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா விட்ட கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து லைனிங் அளவுக்கு சரியான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஏன் நம்ம ஃபஸ்ட்டே வந்து சரியான அளவில் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதில் வந்து பிசுறு தெரியாமல் ஜாயிண்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த சென்டரில் நம்ம பிரின்சஸ் கட் வந்து ஜாயின் பண்ணுறது வந்து வெளியில் பிசுறு தெரியாமல் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் சரியான அளவில் 2 பீஸையுமே எடுத்துக்கோங்க. லைனிங்கையும் மெயின் பீஸையும் சரியான அளவில் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அதில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு சரியான அளவு வந்து கிடைக்கும். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு லைனிங் கிளாத்தும் ஒவ்வொரு மெயின் கிளாத்தையும் தனித்தனியாக வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க. இதில் வந்து லெஃப்ட்டுக்கு ஒன்று ரைட்டுக்கு ஒன்று நமக்கு வந்து வரும். சரிங்களா? இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சென்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு பீஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ இதில் மேலே வந்து மெயின் கிளாத்தையும் கீழ்ப்பக்கம் வந்து லைனிங் கிளாத்தையும் நீங்கள் எடுத்து வந்து போட்டுக்கோங்க. லைனிங் பக்கம் லைனிங்கும் மெயின் பக்கம் மெயின் கிளாத்தையும் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த 3 பீஸையும் அப்படியே வச்சு நம்ம ஜாயின் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு பிசுறு வந்து நமக்கு வெளியில் தெரியாது. இப்போ எடுத்து வச்சு நம்ம ஒரு 1/4 இன்ச்சில் வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இன்னுமே நீட்டாக இருக்கும். இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் தைக்கிறதுக்கு வராது அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ வந்து போட் நெக்கில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் வந்து நம்ம அப்படியே வச்சு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். இந்த இதில் அப்படியே 1 இன்ச்சு பை இன்ச்சாக வந்து நீங்கள் இந்த 3 கிளாத்தையும் சரிசமமாக எடுத்து வச்சு தையல் வந்து போடுங்க. 1/4 இன்ச் அளவில் நீங்கள் தையல் போட்டால் போதுமானது. அப்படியே எண்டு வரைக்கும் நம்ம வந்து தையல் போட்டுகிட்டே வந்து வந்துடலாம். இப்போ மேலே வந்து லைனிங் இருக்குது, கீழே வந்து மெயின் பீஸ் இருக்குது, சென்டரில் வந்து நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து இருக்குது. இப்போ இது ரெண்டையுமே நீங்கள் சைடில் வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் சேஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். மேலே வந்து மெயின் பீஸு, கீழே வந்து லைனிங் இருக்குது. இப்போ உள்பக்கம் திருப்பி பார்த்தோன்னா நமக்கு பிசுறு வந்து வெளியில் தெரியாது, உள்ளே வந்து நமக்கு போயிடும். நமக்கு வெளியில் வந்து தெரியாது, ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி டிசைனர் கிளாத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறு வந்து என்ன தான் நம்ம ஓவர்லாக் போட்டாலும் நம்ம போடும்போது வந்து லேசாக குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி மெட்டீரியலுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பிசுறு வெளியில் தெரியாத அளவுக்கு நம்ம எப்படி தையல் போட முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு தையல் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலேயே 2வதாக ஒரு தையல் வந்து போட்டுருங்க. எப்போவுமே ஜாயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 தையல் வந்து போட்டுடுங்க. இப்போ நம்ம 2வதாக ஒரு தையல் போட்டுட்டு நம்ம வந்து திருப்பிக்கலாம். இப்போ இதில் வந்து தையல் போட்டோம் இல்லையா, இந்த கார்னர் இருக்குல்ல, அந்த இடத்துல எல்லாம் சின்னதாக ஒரு சிசர் நாச் வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க. இது போடணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை, போட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு படிமான தையல் போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 2 பீஸையும் அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த படிமான தையல் போடும்போது கரெக்டாக
2 பக்கமும் இருக்கிற பீஸையும் சரியாக எடுத்து விட்டு நீங்கள் வந்து தையல் வந்து போடணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து சரியாக வந்து இருக்கும். கீழே உள்ள லைனிங்கும் சரி, மேலே உள்ள மெயின் பீஸும் சரி, அது மாதிரி சைடில் உள்ள ஃப்ரண்ட் பீஸும் சரி, எல்லாத்தையும் சரியாக எடுத்து வச்சு நீங்கள் வந்து போடணும். இப்போ நம்ம சைடில் உள்ள பீஸில் வந்து நம்ம மேல் தையல் வந்து போட்டுக்கலாம். அதாவது லைனிங்கையும் மெயின் பீஸையும் சேர்த்து நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ள சென்டர் பீஸ் வந்து போட்டுட்டோம். சைடில் உள்ள பீஸில் வந்து நம்ம போடலை இல்லையா, அதை வந்து இப்போ போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து இந்த பிரின்சஸ் கட் வந்து நம்ம ஜாயிண்ட் வந்து நம்ம பண்ணிட்டோம். இந்த இடத்துல நீங்கள் உள்ளே வந்து பேடை வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து பேட் எதுவும் யூஸ் பண்ணலை. ஒரு சிலருக்கு வச்சா பிடிக்கும், ஒரு சிலருக்கு வைக்கலைன்னா பிடிக்கும். அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ நீங்கள் அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2வது பக்கமும் நம்ம அதே மாதிரி தையல் வந்து போட்டுக்கலாம். லைனிங் பக்கம் லைனிங்கு, மேல் பக்கம் மேல் கிளாத்து ரெண்டையும் எடுத்து வச்சு இதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில் நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம். இது கரெக்டாக நீங்கள் ஆர்ம் ஹோல் சைடில் இருந்து தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். நீங்கள் எக்காரணத்தை கொண்டு கீழ்ப்பக்கம் இருந்து வந்து ஜாயின் வந்து பண்ணக்கூடாது. நம்ம ஆர்ம் ஹோல் சைட்லேருந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு கீழே ஜாயின் பண்ணிட்டு வரும்போது கீழே வந்து நமக்கு முன்ன பின்ன வருது, ஏற்றம் இறக்கம் வருது அப்படின்னா நம்ம கீழே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆர்ம் ஹோல் சைடில் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஆர்ம் ஹோல் சைட்லேருந்தே வந்து அட்டாச் பண்ணிகிட்டே வந்து வாங்க. இதுலேயுமே இப்போ நம்ம லைனிங் கிளாத்து, சென்டரில் உள்ள கிளாத்து, மேலே உள்ள மெயின் கிளாத்து 3 கிளாத்தையும் இழுக்காமல் சேமாக வச்சு அப்படியே வந்து நீங்கள் பொறுப்பாக தையல் வந்து போட்டுகிட்டே வாங்க. ஒவ்வொரு மெட்டீரியல் வந்து இழுக்க வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மெட்டீரியலை நீங்கள் இழுக்காமல் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் கிளாத்து மட்டும் லைட்டாக இழுத்து வந்து வந்துடுச்சு. அது வந்து நம்ம லாஸ்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2வதாக ஒரு தையலும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வருதுன்னா நீங்கள் விட்டுடலாம். அதுவே 1/2 இன்ச்சு 1 இன்ச்செல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் பிரிச்சுட்டு திருப்பி வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயுமே நம்ம சிசர் நாச் எல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம படிமான தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃப்ரண்ட்டில் வந்து சேஃப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் படிமான தையல் வந்து போடுங்க. படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடி கிளாத் எல்லாத்தையும் சரியான அளவில் எடுத்து வச்சுட்டு கீழே வந்து சுருக்கம் விழாமல் நீட்டாக வந்து எடுத்து வந்து வச்சு தைங்க. இந்த இடத்துல உங்களுக்கு படிமான தையல் போட வரல அப்படின்னா நீங்கள் படிமான தையல் வந்து போடணும் அப்படிங்கிற கட்டாயம் கூட கிடையாது. நீங்கள் அப்படியே சுற்றிலும் வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு அட்டாச் மட்டும் நீங்கள் பண்ணி விட்டிங்கன்னா கூட போதுமானது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நம்ம சுற்றிலும் தையல் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு படிமான தையல் போட வரலைன்னா நீங்கள் சுற்றிலும் இந்த தையல் மட்டும் போட்டு விட்டிங்கன்னா கூட போதுமானது. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ணுறதுனால உள்ளே வந்து 1க்கு 2 தையல் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகே, இப்போ கீழே வந்து நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்து நாச்சஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். பேக்கில் எது நேர் வருமோ அதே நேருக்கு நம்ம ஃப்ரண்ட்லேயும் வந்து நாச் போட்டிருக்கோம். அது இல்லாமல் ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் நாச் வந்து மெயின் கிளாத்தோட சேர்த்து நம்ம போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேக் நாச் ஃப்ரண்ட் நாச் ரெண்டும் சரியான அளவில் எடுத்து வச்சுட்டு சைடில் பேக்கில் நாச் இருக்கு இல்லையா, அதே இடத்துல நம்ம ஃப்ரண்ட்லேயும் நாச் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு கீழே நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் நம்ம திருப்ப போகிறோம். அப்படிங்கிறப்ப நமக்கு 1/2 இன்ச்சு வந்து போதும். இதில் வந்து அந்த 1/2 இன்ச்சுக்கும் அதிகமாக இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைடில் வந்து நாச்சஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் கீழே வந்து நம்ம பேக் என்ன அளவு இருக்கோ அதே அளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ சைடில் வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கழுத்து பக்கம் வந்து 2 நெக்குமே நம்ம சேமான அளவில் தான் கட் பண்ணோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ஒரே அளவில் நம்ம கட் பண்ணியிருக்கும்போது கழுத்து பகுதி 2ஐயும் சரி சமமாக வச்சுட்டு நீங்கள் கீழ்ப்பக்கம் வந்து பாருங்கள். கீழ்ப்பக்கம் வந்து பார்க்கும்போது நீங்கள் பேக் என்ன அளவு இருக்கோ நீங்கள் அதே அளவுக்கு ஃப்ரண்ட்டும் கட் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வரும். உங்களுக்கு அதை விட ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நமக்கு பேக் அளவே நமக்கு ஃப்ரண்ட்டுக்கும் போதும். ஏன்னா பேக்கில் ஏற்கனவே நம்ம 1 இன்ச் வந்து நார்மல் ப்ளவுஸோட 1 இன்ச் அதிகப்படுத்தியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கை விட 1 இன்ச் அதிகப்படுத்தியிருக்கோம். இப்போ அந்த பேக்கை விட ஃப்ரண்ட்டில் 1 இன்ச் அதிகப்படுத்தினதில் தான் நம்ம வந்து சைஸ் பண்ண போகிறோம், அதாவது அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பிரின்சஸ் கட் போட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த சென்டர் போர்ஷன் வந்து உங்களுக்கு மேலே தூக்கின மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்காக தான் நம்ம வந்து அந்த 1 இன்ச் வந்து நம்ம சேர்த்து வந்து எடுக்கிறது. இப்போ சென்டர் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் அதிகமாக இருக்குது, சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு 1 இன்ச் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பகுதியை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு பேக்கை வந்து அப்ளை பண்ணி ரெடி பண்ணி நம்ம வச்சது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து நம்ம வந்து திருப்பணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு 2 இன்ச் அளவில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க கிளாத்து. நம்ம 1/2 இன்ச்சுக்கு கீழே வந்து தையலுக்காக நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அந்த பகுதியில் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிகிட்டே வந்து வாங்க. சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுட்டு அந்த நாச் இருக்கிற அளவில் கரெக்டாக வந்து முடிச்சிருங்க. இப்போ இதை வந்து அந்த நாச்சில் வந்து சரியாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அப்படியே திருப்பி ஒரு படிமான தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை உள்பக்கமாக திருப்பிட்டு அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம கொடுத்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நமக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக அப்படியே உள்ளே மடித்து வந்து நம்ம தைச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து நம்ம திருப்பும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிட்டிங் சரியாக இருக்கும். பேக்லேயுமே நம்ம இதே மாதிரி தான் நம்ம பீஸ் கொடுத்து திருப்பணும். இப்போ எட்ஜ்லேயே நம்ம ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துட்டோம். மேலே ஒரு தையல் கீழே ஒரு தையல் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டோம் இல்லையா, இது மேலேயும் நம்ம வந்து ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு லூஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். பட் 1/2 இன்ச்சில் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னா அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணதுலேயே வந்து நம்ம ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ நமக்கு இதில் வெளியில் இருக்க பீஸை நீங்கள் கட் பண்ணி விடுறதுனா கட் பண்ணி விடலாம், இல்லை அப்படியே இருக்கட்டும்னா அப்படியே வந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இதில் எப்படி பேக்கில் எப்படி டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணுறது, அடுத்து ஸ்லீவ்க்கு வந்து நம்ம டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.